விஜய் டிவில கலக்க போவது யாரு, அது இது எது போன்ற நிகழ்ச்சியின் மூலமா ரசிகர் மத்தியில பிரபலமானவர் தான் ரோபோ சங்கர். அவருடைய தனித்துவமான வித்தியாசமான நகைச்சுவையால கவர்ந்த ரோபோ சங்கர் கடந்த வாரம் உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்தாரு. இதை தொடர்ந்து குடிப்பழக்கம் தான் உயிரிழப்புக்கு காரணம்னு பலரும் பல விதமா பேச ஆரம்பிச்சாங்க. இந்நிலைதான் நாஞ்சில் விஜயன் யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதுல ரோபோ சங்கர் குறித்து பல விஷயத்த பேசியிருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னார்னா, ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பை யாராலுமே ஈடு செய்ய முடியாத இழப்பு. குடும்பத்தினர் மட்டும் இல்லாம ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டோம்னு வருத்தப்பட்ட கருத்துக்களை இணையத்துல பகிர்ந்துட்டு வராங்க. அதை தாண்டி அவருடன் நெருங்கி பழகிய எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு. இன்னைக்கு நான் பேட்டி கொடுக்க வந்ததுக்கு முக்கிய காரணமே சோசியல் மீடியால பலரும் வாய்க்கு வந்தபடி பலவிதமான கருத்துக்களை பரப்பிட்டு வராங்க. அந்த கருத்துக்கு பதில் சொல்லியே ஆகணும்ன்ற கட்டாயத்துல இருக்கிறதுனால நான் இந்த பேட்டியை கொடுக்க வந்தேன். பலரும் சோசியல் மீடியால ரோபோ சங்கருடைய மரணத்துக்கு காரணம் அவருக்கு இருந்த குடிப்பழக்கம் தான் சொல்றாங்க. அதுவும் ஒரு காரணமே தவிர அது மட்டும்தான் காரணம் இல்ல. அவர் மேடை கலைஞரா இருந்தப்போ அவர் உடம்புல பூசிட்டு இருந்த பெயிண்ட், ஓயாத உழைப்பு, இப்படி எல்லாமே செய்துதான் அவருடைய மரணத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ரோபோ சங்கருடைய உடல்நலம் ரொம்பவே பாதிக்கப்பட்டு மரணத்துடைய விளிம்புக்கே சென்றாரு. ஆனா அவருடைய மனைவி பிரியங்கா போராடி அவரை அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு வந்தாங்க. குடிப்பழக்கத்திலிருந்து மீண்டு வந்த அவரை எந்த தொலைக்காட்சி அவரை வரவேற்றாங்களோ அதே தொலைக்காட்சி 2 வருடங்களா அவருக்கு சரியான வேலை வாய்ப்பை கொடுக்கல. வலசரவாக்கத்துல அவர் இருக்கிற வீட்டுக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் மாதம் இஎம்ஐ கட்டணும். வாய்ப்பில்லைன்னா அவர் என்ன செய்வாரு? இதுக்காக அவர் ஓடி ஓடி உழைச்சாரு. அவரால் பிரபலமான தொலைக்காட்சி கூட அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. எப்போதுமே கலைஞர்களுடைய நிலைமை இதுதான். 22 வயசான ரோபோ சங்கருடைய மகள் இந்திரஜா மேல பலவிதமான விமர்சனங்களும் வைக்கப்பட்டுச்சு. ஆனா முன்ன இருந்த மாதிரி வருமானம் இல்லாதனால பல ப்ரொமோஷனை இந்திரஜா செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்களையும் பலரும் பல விமர்சனங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க. ரோபோ சங்கர் ஏற்கனவே மருத்துவமனையில இருந்தப்போ 50 லட்சம் ரூபாய்க்கு மேல அவருக்கு செலவாயிடுச்சு. அவ்வளவு பணத்தை செலவு செஞ்சுதான் பிரியங்கா அக்கா அவரை மீட்டு வந்தாங்க. இந்திரஜா தாலி உட்பட அணிந்திருந்த அத்தனை நகைகளுமே மருத்துவமனையிலேயே கலட்டி கொடுத்தாங்க. அதே மாதிரி அவருடைய கணவர் கார்த்திக்கும் தன் கையில அணிந்திருக்க செயின் ஆகட்டும், மோதிரமாகட்டும் எல்லாத்தையுமே கலட்டி கொடுத்துதான் மருத்துவ செலவு செய்யப்பட்டுச்சு. எல்லாத்தையுமே பக்கத்துல இருந்து நான் பார்த்தவன். சோசியல் மீடியால ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்குதுங்கிறதுனால அவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்க கூடாது. அவங்களுடைய குடும்பம் மிகப்பெரிய கடன் சுமையில தான் இருக்கு. அதே மாதிரி ரோபோ சங்கருடைய மனைவி இறுதி ஊர்வலத்துல ஆடியதை சில விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. இறுதி ஊர்வலத்துல அவங்க ஆடினது வேதனையின் உச்சத்துல ஆடினாங்க. தன்னுடைய கணவருக்கு பிடித்ததை கடைசியா செஞ்சாங்க. அதை தமிழ் மக்கள் கண்டிப்பா புரிந்து கொள்வாங்கன்னு நினைக்கிறேன்ட்டு நாஞ்சில் விஜயன் அதுல ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிளிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.